வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இல்னஸ், டிசீஸ், வியாதிகள். ஓகே, எல்லா வியாதியுமே கர்மாக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமே. நம்மளோட கார்மிக் பேக்கேஜ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் சேலஞ்சஸ், அதாவது இல்னஸ்ன்றது, இந்த வியாதிகள்ன்றது மேனிஃபெஸ்ட் ஆகும். இதெல்லாம் இந்த பிராரப்தால நம்ம சூஸ் பண்ணுவோம். பிராரப்தால நம்மளுக்கு எந்த மாதிரி கர்மாவை நம்ம எடுத்துட்டு வருவோம், என்ன மாதிரி லெசன்ஸ் எடுத்துட்டு வருவோம், அதை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் லைஃப் டைம்ல அந்த இல்னஸை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். சின்ன சின்ன பாவங்க பண்ணியிருந்தாக்கா சின்ன சின்ன வியாதி, பெரிய பெரிய பாவங்க பண்ணியிருந்தாக்கா பெரிய பெரிய வியாதிகள். பாவங்களே பண்ணாக்காட்டி வியாதிகளே இருக்காது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகே, ஸோ இந்த ஜன்ம பரம்பரையில பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆவரேஜா நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, நேற்று. ஸோ 200, 300 ஃபர்ஸ்ட் 200 லைஃப் டைம்ஸ் நிறைய பாவங்க தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெச்சூர் சோலுக்கு வந்த பிறகுதான் அந்த பாவங்க பண்றதை நிறுத்துவாங்க. புண்ணியவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் ஃபர்ஸ்ட் பாவங்க பண்றது நிறுத்துவாங்க மெச்சூர் ஸ்டோல்ல. அதுக்கப்புறம் இந்த ஓல்டு சோல் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு புண்ணியவங்க பண்றது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தென் அது பேலன்ஸ் ஆகிட்டே வரும். லெசன்ஸ் அவங்க இந்த ஓல்டு சோல்ஸ் தான் நிறைய மேக்ஸிமம் லெசன்ஸும் சேலஞ்சஸும் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு அந்த கார்மிக் கிளென்சிங்கும் நடக்கும், அந்த கார்மிக் பேலன்ஸ் பே ஆஃப் கூட நடந்துட்டு வரும். ஸோ ஒவ்வொரு லைஃப் டைம்ல நான் எவ்வளோ கர்மாவை கொண்டு வரணும் அப்படின்ட்டு அந்த சோல் பிறக்கிறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணும். அதுதான் பிராரப்த கர்மா. அந்த லைஃப் டைம்ல அந்த கர்மா அவங்க அனுபவிச்சே ஆகணும், வேற வழி இல்லை. தட் இஸ் அதுதான் நம்ம விதி அப்படின்னு சொல்லுவோம். விதி அப்படின்னாக்கா டெஸ்டினி, அது நடந்தே தீரும். அது பிராரப்த கர்மா. ஸோ அந்த பிராரப்த கர்மால நம்ம எந்த மாதிரி வியாதிகள் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், எதுக்காக சூஸ் பண்ணி வியாதின்றது ஒரு லெசனை கத்துக்கிறது, அது ஒரு சஃபரிங்ன்றது கிடையாது. ஒவ்வொரு இல்னஸ் மூலியமா நம்ம ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கலாம், பெரிய லெசனை கத்துக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட கர்மாவை பேர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்னஸ். ஸோ பிராரப்த கர்மால நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இல்னஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். ஒரு சில வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கேசஸ்ல இந்த கர்மால கூட இன்டென்சிட்டி கேட்டகரிஸ் இருக்கு. ரொம்ப இன்டென்ஸ் கர்மா அப்படின்னாக்கா அந்த லெசன் அந்த லைஃப் டைம்ல கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா நிறைய லைஃப் டைம்ல அவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அந்த லெசனை. ஸோ இந்த பர்டிகுலர் லைஃப் டைம்ல நான் கண்டிப்பா கத்துப்பேன், கத்துக்கிட்டே தீருவேன், எனக்கு போஸ்ட்போன்மெண்ட்டே வேணாம் அப்படின்ட்டு சோல் சூஸ் பண்ணப்போ அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த கர்மா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். பை பர்த் அவங்களுக்கு சில நோய்களோட பிறப்பாங்க, இல்ல கட்டி அவங்க அந்த சேலஞ்சஸ் அவங்களால அவாய்டே பண்ண முடியாது. அது பை பர்த் இருக்கும் அவங்களுக்கு. இல்ல சில ஒரு கொடுமையான அம்மா இல்ல அப்பா அந்த வீட்டுல அவங்க பிறப்பாங்க, அந்த பிறவிலிருந்தே அவங்களுக்கு அந்த கொடுமை அனுபவிப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் வெரி இன்டென்ஸ் கர்மாஸ். ஓகே, ஸோ சில பேர் பிறவிலேயே சில ஊனமா இல்ல மென்டலி சேலஞ்சா இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பிராரப்த கர்மாவோட பிளானிங் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் அது ஒரு லெசனுக்காக அவங்க அந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு வியாதிங்க இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு நம்மளோட கர்மாஸ் தான் காரணம். ஸோ நம்மளோட வியாதிங்க எதுவாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுக்கு சொல்யூஷன் எப்படின்னாக்கா, அந்த கர்மா பேக்கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய நம்மளும் அந்த வியாதியிலேருந்து வெளியே வந்துட்டே இருக்கும். எப்படி கர்மா பேக்கேஜ் குறையும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெடிடேஷன். நிறைய மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த காஸ்மிக் எனர்ஜி நிறைய வரும், அந்த எத்திரிக் கிளென்சிங் நடக்கும். அதுக்கப்புறம் நிறைய மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமா நம்மளோட அந்த லெசன்ஸ் நம்ம குவிக்காக கற்றுக்கும். ஸோ என்ன லெசனுக்காக நம்ம அந்த கர்மா ஃபேஸ் பண்றோமோ அந்த லெசனை குவிக்காக கற்றுப்போம் அந்த அவேர்னஸ் மூலியமா. ஸோ லெசனை கற்றுக்கிட்டு நிறைய மெடிடேஷன் பண்றப்ப அந்த எனர்ஜியும் வரும். அதுக்கப்புறம் மோர் குட் கர்மஸ். ஸோ மெடிடேஷன் அண்ட் குட் கர்மஸ் இது ரெண்டும் பண்ணாக்கா எல்லா வியாதிலிருந்தும் வெளியே வந்துடும். இதுதான் சொல்யூஷன். எந்த வியாதிக்கா இருந்தாலும் ஒரே சொல்யூஷன், மோர் மெடிடேஷன், மோர் குட் கர்மஸ், மோர் சர்வீஸ். குட் கர்மஸ் என்ன? சர்வீஸ்.
That is the only solution for all the illness, all the disease. Okay. சில நான் சொன்ன மாதிரி சப்போஸ் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், அந்த மாதிரிலாம் பிறவையிலேயே பிசிக்கலி ஹேண்டிகேப்டா பிறக்கிறாங்க. இல்லை ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு ஒரு கை கால் போயிடுது. ரொம்ப இன்டென்ஸ் கர்மா அது. அதை அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆனா அந்த இன்டென்ஸ் கர்மா எதுக்கு வச்சிருக்காங்கனாக்கா ஒரு மேஜர் லெசன் அவங்க கத்துக்கணும். அந்த மேஜர் லெசன் அவங்க கத்துக்கணுன்றதுக்காக அந்த சோலே பிளான் பண்ணி வந்த ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மெடிடேஷன் பண்ண பண்ண அந்த அக்செப்டன்ஸ் கிடைக்கும். அந்த அக்செப்டன்ஸ்ல ஈஸியா என்ன லெசன் கத்துக்கணுமோ அந்த லெசன் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். தென் த சோல் இஸ் ஹாப்பி. வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு தி கோ பேக் விக்டோரியஸ், தி கோ பேக் ஹாப்பி. எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு. காரணம் இல்லாம எந்த காரியமும் இருக்காது. ஸோ அந்த காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நம்மளோட ஜன்மம் தன்யான மாதிரி. தன்யம்னாக்கா நம்மளோட பிறவிக்கு ஒரு சக்சஸ். அந்த லைஃப் டைம்ல என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அது கத்துக்கிட்டு when you go back you go happily. blame இருக்கக்கூடாது, blame இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ காரணத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பிளேமும் இருக்காது, கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது. ஓன்லி அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸ், லேர்னிங், சரண்டர், மாஸ்டரி. காரணத்தை புரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும். அந்த காரணம் புரியணும் அப்படின்னாக்கா தியானம் மட்டுமே வழி. நிறைய தியானம் பண்ணணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய சஜ்ஜன சங்கத்திய பண்ணணும். இது மூணும் பண்ணாக்கா காரணத்தை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். டைமென்ஷன்ஸ் எங்க கேட்டீங்க? இந்த டைமென்ஷன்ஸ் யார் மூலியமா கேட்டீங்க? இந்த டைமென்ஷன்ஸ் எந்த சந்தர்ப்பத்தை கேட்டீங்க? ஏன்னா சந்தர்ப்பம் தெரிஞ்சாதானே அது தகுந்த மாதிரி நான் சொல்ல முடியும். எந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஹையர் டைமென்ஷன்ஸ் கேட்டீங்க? சிச்சுவேஷன் பேக்ரவுண்ட் சொல்லுங்க. ஹையர் டைமென்ஷன்ஸ்னாக்க நான் புக் படிக்கிறப்போ எந்த புக்? இந்த ஸ்டார் பீயிங்ஸ் அந்த மாதிரி சேனல். அதுல வந்து டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ டைமென்ஷன்ஸ்னாக்கா அது ஒரு கைண்ட் ஆஃப் வைப்ரேட்டரி ஃபீல்டு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஒரு ஃப்ரீக்வன்ஸ் வைப்ரேட்டரி ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எர்த் வந்து 3rd டைமென்ஷன்லேருந்து ஒரு 5th டைமென்ஷனுக்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்டா எர்த் வந்து ஒரு 3.5 இல்லை 3.75 டைமென்ஷன்ல இருக்கு. எர்த் வந்து முதல்ல 2012க்கு முன்னாடி ஒரு 3rd டைமென்ஷன்ல இருந்துச்சு. இப்போ எர்த் வந்து அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு 3.5 டைமென்ஷன்ல இருக்கு. இப்போ கூடிய சீக்கிரம் 5th டைமென்ஷனுக்கு போயிடும். ஸோ இந்த டைமென்ஷன்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, சப்போஸ் எர்த்ல வந்து பெயின், சஃபரிங், ஃபியர்ன்றது மேஜர் ஃபேக்டர் பிளானட் எர்த்ல. ஸோ லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃபியர் இருக்கிறப்ப எப்படி இருக்கும்? உங்களோட வைப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்? லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கிற தொட்டு அந்த டைமென்ஷன் வந்து 3D டைமென்ஷன். ஓகே. அதே 5th டைமென்ஷன்ல எப்படி இருக்கும்னாக்கா ஃபியர் இருக்காது. தேர் இஸ் ஓன்லி லவ் பேஸ்ட் வைப்ரேஷன்ஸ், லவ் பேஸ்ட் ஃப்ரீக்வன்சிஸ். எல்லாமே ஃப்ரெண்ட்லியா அன்பா இருப்பாங்க. அது வந்து 5th டைமென்ஷன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி, இன்க்ரீஸ்டு குவாலிட்டி, அப்கிரேடட் குவாலிட்டி, சுப்பீரியர் குவாலிட்டி போயிட்டு இருக்கும். நீங்க சன்ஷைன் பிஃபோர் டான் ஆத்தர் வந்து ஜூடி சட்டோரி, அந்த புக்கு படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி நிறைய தெரியும். அவங்க வந்து அப் டில் 12th டைமென்ஷன்ஸ் வரைக்கும் அந்த புக்ல டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. 5th டைமென்ஷன்ல எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சீரியஸ், 5th டைமென்ஷன் வந்து சீரியஸ் பிளானட். அதுக்கப்புறம் 4th டைமென்ஷன் வந்து பெலிரியன். ஸோ அதுக்கப்புறம் 7th டைமென்ஷன், 8th டைமென்ஷன் ஆக்டூரியன்ஸு, அதுக்கப்புறம் 12th டைமென்ஷன் லைரன்ஸு. ஸோ இது வந்து லைரா ஸ்டார் சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு டைமென்ஷன்லேயும் ஒவ்வொரு யூனிக் குவாலிட்டி இருக்கும். ஸோ ஹையர் த டைமென்ஷன், த மோர் சொஃபிஸ்டிகேட்டட் த குவாலிட்டி. ஸோ நீங்கள் அந்த புக்கு படிச்சீங்கன்னாக்கா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் த டைமென்ஷன்ஸ். ஓகே, சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னாக்கா த ஹையர் த டைமென்ஷன், த ஹையர் த
வைப்ரேஷன் ஆஃப் யுவர் கான்ஷியஸ்னஸ். உங்களோட சோல் வைப்ரேஷன், உங்களோட கான்ஷியஸ் வைப்ரேஷன் ஹையரா போக போக நீங்க ஹையர் ஸ்டேட்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, நீங்க வந்து பயத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா யூ ஆர் லிவிங் இன் எ தேர்ட் டைமென்ஷன் வேர்ல்ட். நீங்க வந்து ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு எப்பவுமே ஒரு பீஸ், நிம்மதி, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னாக்கா யூ ஆர் லிவிங் இன் எ ஃபிஃப்த் டைமென்ஷன். ஓகே, யூ ஹாவ் சச் பியூட்டிஃபுல் மைண்ட் பவர், ட்ரீமிங். நீங்க எதை ட்ரீம் பண்ணாலும், அதாவது எது வேணாலும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டைமென்ஷனா, அது இன்னும் ஹையர் டைமென்ஷன். அதாவது உங்களுக்கு வியாதிங்களே இல்லை, நோ இல்னஸ், யூ ஆர் ஆல்வேஸ் ஹெல்தி அப்படின்னா அது நீங்க ஒரு வேற டைமென்ஷன்ல இருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெலிபோர்டேஷன் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில சித்தர்கள்லாம் கூட இங்க மாயமாயிட்டு இன்னொரு இடத்துல அப்பியர் ஆவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? ஒரு இடத்துல மாயமாயிடுவாங்க, இன்னொரு இடத்துல அப்பியர் ஆவாங்க. அதாவது அந்த பாடியை, அந்த பிசிக்கல் பாடியை, அந்த மாம்ச பிண்டத்தை மந்த பிண்டமா மாத்திட்டு, லைட் பாடிஸை மாத்திட்டு வேற இடத்துல அப்பியர் ஆகும். இந்த நாரதர் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு இடத்துல டிசப்பியர் ஆயிட்டு இன்னொரு லோகத்துல அப்பியர் ஆகும். ஸோ தே பிலாங் டு த ஹையர் டைமென்ஷன். ஸோ அந்த கிஃப்ட் இருக்கும் அவங்களுக்கு, அந்த பாடியை டிசப்பியர் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய கிஃப்ட் இருக்கும். ஸோ தே பிலாங் டு த ஹையர் டைமென்ஷன்ஸ். ஜென்ரலா 2 categories of heavens அப்படின்னு சொல்லலாம். There are 2 categories of heavens: lower heavens and higher heavens. Up till 12th dimension, lower heavens அப்படின்வாங்க. 13 and above, higher dimensions, higher heavenly worlds. Lower heavenly worlds, higher heavenly worlds. Up till 12, lower heavenly worlds. 13 and above, higher heavenly worlds. என்ன இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் அப்படின்னா, லோவர் ஹெவன்லி வேர்ல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது 12th டைமென்ஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஒவ்வொரு ஸ்டார் சிஸ்டம் இருக்கு. சீரியஸ் ஸ்டார் சிஸ்டம் இருக்கு, பெலிடியஸ் ஸ்டார் சிஸ்டம் இருக்கு, அதுக்கப்புறம் லைரன் ஸ்டார் சிஸ்டம். ஒவ்வொரு ஸ்டார் சிஸ்டமும் எத்தனையோ பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டார் சிஸ்டம்ல ஒவ்வொரு ஸ்டார் சிஸ்டம் ஒவ்வொரு டைமென்ஷன்ல வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் சிஸ்டம் பூராவே அந்த டைமென்ஷன்ல வைப்ரேட் ஆகும். அதாவது இந்த பிளானட் எர்த் பூராவே ஒரு டைமென்ஷன்ல இருக்கு. இந்த உலகம் பூரா பணம், பதவி, பேரு, சர்வைவல், ஃபியர், இந்த ஹோல் எர்த்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹோல் எர்த்துக்கு அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அந்த ஒரு டைமென்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த லோவர் ஹெவன்லி வேர்ல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, அப் டில் 12th டைமென்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் பாடிஸ் இருக்கும். நம்மளுக்கு எர்த்ல இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பிசிக்கல் பாடிஸ் இருக்கும். 13th டைமென்ஷன் அண்ட் அபோவ் அவங்க வந்து பிசிக்கல் பாடிஸ்ல இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து லைட் பாடிஸ்ல இருப்பாங்க. ஓகே, they vibrate on very high frequency. So physical body பாத்தீங்கன்னா low frequency, very very dense frequency. physical matter is energy, energy is matter. இது சயின்ஸ், நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப எதுக்கு ஒரு கல்லு சாலிடா இருக்கு, காத்து ரொம்ப ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு? எதுக்கு அப்படின்னாக்கா, அந்த உள்ள இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸோட ஃப்ரீக்வன்சி, அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோட வைப்ரேஷனரி ஃப்ரீக்வன்சி வந்து சாலிட்ஸ்க்கு ரொம்ப கம்மி ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஸோ அது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதே அந்த ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆக அந்த சாலிட் நேச்சர் மாறிட்டு லிக்விட் நேச்சருக்கு போகும். இன்னும் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆச்சுனாக்கா அது கேஷியஸ் ஸ்டேட்க்கு போகும். ஸோ இட்ஸ் த வைப்ரேஷன் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மாலிக்யூல்ஸ் அந்த ஷேப்பை டிட்டர்மைன் பண்றது. இது சயின்ஸ். மேட்டர் இஸ் எனர்ஜி, எனர்ஜி இஸ் மேட்டர். ஸோ அந்த மாதிரி இந்த லோவர் ஹெவன்லி வேர்ல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பிசிக்கல் பாடிஸ் இருக்கும், ஏன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி வந்து இட் இஸ் லிட்டில் லெஸர். ஹையர் ஹெவன்லி வேர்ல்ட்ஸ்ல, அதாவது 13th டைமென்ஷன் அப்போ ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி, அந்த சோல் வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். அந்த என்வாயன்மெண்டே ரொம்ப ஹை வைப்ரேட்டரி ஃப்ரீக்வன்சில இருக்கும். ஸோ எல்லாருமே லைட் பாடிஸ்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வேணுன்றப்போ பிசிக்கல் பாடியை மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பாங்க. பட் they will be generally in the light bodies. இது ஹையர் ஹெவன்லி வேர்ல்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட் அப்படின்வாங்க. அதாவது நம்ம டைமென்ஷனை பத்தியே இல்லாம நம்ம பிசிக்கல்
டைமென்ஷன் பத்தி, இந்த எர்த் பத்தி இல்லாம மற்ற டைமென்ஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அது பத்தின ஞானம், அது பத்தின அறிவு, அது பத்தின புரிதல், இது பேர் ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட் அப்படின்வாங்க. இதெல்லாம் எப்படி தெரியும் நம்மளுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லீனியர் என்லைட்மெண்ட், இண்டிவிஜுவல் என்லைட்மெண்ட், அஹம் பிரம்மாஸ்மி என்ற ஸ்டேஜ்ல ஏற்கனவே போனவங்களுக்கு நான் ஒரு உடம்பு இல்லை, நான் ஒரு பியூர் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அதுக்கும் மேல ஒரு இன்ஃபைனைட் கான்சியஸ்னஸ்ல, ஒரு இன்ஃபைனைட் காட் ரியலைசேஷன்ல போறப்போ இந்த ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட்ன்றது புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, இன் மை ஃபாதர்ஸ் கிங்டம் தெர் ஆர் மெனி மெனி மேன்ஷன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மேன்ஷன்ஸ் அப்படின்ட்டு அவர் ரெஃபர் பண்றது என்னன்னாக்கா அந்த டைமென்ஷன்ஸ். இன் மை ஃபாதர்ஸ் கிங்டம் தெர் ஆர் மெனி மெனி மேன்ஷன்ஸ். இந்த உலகம் மட்டுமே இல்லை, தெர் ஆர் மெனி மெனி மேன்ஷன்ஸ். ஓகே, ஸோ எல்லா சித்தர்களுக்கும் எல்லா யோகிகளுக்கும் இதை பத்தி தெரியும். திஸ் இஸ் கால்ட் ஸ்டெல்லார் என்லைட்மெண்ட். ஸோ இதை பத்தி உங்களுக்கு இந்த டைமென்ஷன்ஸ் பத்தி, அந்த லோவர் ஹெவன்லி வேர்ல்ட்ஸ், எஸ்பெஷலி அந்த லோவர் ஹெவன்லி வேர்ல்ட்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஒவ்வொரு டைமென்ஷன், 5th டைமென்ஷன் எப்படி இருக்கும், 6th எப்படி இருக்கும், 7th எப்படி இருக்கும், 8th எப்படி இருக்கும், 12th வரைக்கும் இந்த இது எப்படி இருக்கும்னாக்கா சன்ஷைன் பிஃபோர் டான் புக் படிங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கரண்ட் பிளானட் எர்த் எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லா டைமென்ஷன்ஸ்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எர்த்தோட அசென்ஷன் அந்த 3rd டைமென்ஷன்ல இருந்து அந்த 5th டைமென்ஷன் கொண்டு போறதுக்காக நிறைய இன்விசிபிள் மாஸ்டர்ஸ் அதர் ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்மளோட சின்சியாரிட்டியை பேஸ் பண்ணிருக்கும். நம்ம வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்ற ஒரு சின்சியர் இன்டென்ட், சின்சியர் வில் பவர் இருந்தாக்கா, தியானத்துல நம்ம உட்காந்தாக்கா அந்த எனர்ஜி, அந்த ஃபீல்ட் எனர்ஜி, அந்த ஃபோட்டான் பேண்ட் எனர்ஜி நம்மளுக்கு அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா கொண்டு போகும். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க டைரக்டா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஹையர் மாஸ்டர்ஸும் நம்ம லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க, டைரக்ட் ஹெல்ப் கொடுக்க மாட்டாங்க. பட் அசிஸ்டன்ஸ் இருக்கும், சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த சேனலிங் மெசேஜஸ் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? தெர் ஆர் மெனி கிரேட் சேனலிங். இந்த சன்ஷைன் பிஃபோர் டான் என்ற புக் கூட ஒரு சேனல்டு மெசேஜ் புக் தான். ஒரு ஸ்டார்ஷிப்ல இந்த ஸ்டார்ஷிப் கமாண்டர் வந்து இந்த ஜூடி சட்டோரிக்கு சேனல் பண்ண ஒரு விஷயம் இந்த புக். அதுக்கப்புறம் பிரிங்கர்ஸ் ஆஃப் த டான், ஓகே, பெலிடியன் ப்ராஃபசிஸ், அதுக்கப்புறம் சேத், த சேத் ஸ்பீக்ஸ், அதுக்கப்புறம் ரம்தா, த ஜேசி நைட்ஸ் என்ற ஒரு ஆத்தர் ரம்தா என்ற எனர்ஜியை சேனல் பண்ணி ஒரு புக் எழுதியிருப்பாங்க, த ஒயிட் புக். புக்கோட பேர் வந்து த ஒயிட் புக். ஸோ இதெல்லாம் சேனல்டு மெட்டீரியல் ஃப்ரம் ஹையர் மாஸ்டர்ஸ். ஸோ அவங்க வந்து அவங்க கொடுக்குற அந்த நாலேஜ் அண்ட் அந்த விஸ்டம் அவங்க வந்து சேனல் பண்ணி, அந்த விஸ்டம் மூலியமா நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல இருக்கிற அந்த லிமிடேஷன்ஸ், அந்த மைண்ட் லிமிடேஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு, அந்த ஃபியர் பேஸ்ட் கான்சியஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு, we have to be a better version of ourselves. நம்மளோட ட்ரூ சோல் பொட்டன்ஷியலை டிஸ்கவர் பண்றதுக்கு அவங்க வந்து அந்த விஸ்டம் கொடுத்துருக்காங்க அந்த புக்ஸ் மூலியமா, அந்த சேத் நாலேஜ் அண்ட் சன்ஷைன் பிஃபோர் டான் அண்ட் ஒயிட் புக், இந்த மாதிரிலாம். ஸோ இவங்க வந்து ரியல் மாஸ்டர்ஸ். ஹியூமனிட்டியோட கான்சியஸ்னஸ் அப்கிரேட் பண்றதுக்காக அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், சார் அப்போ இந்த சேனலிங் பண்ற ஹீலிங் எல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் சொன்னேன், ஹையர் மாஸ்டர்ஸ், ரியல் மாஸ்டர்ஸ் டைரக்டா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தலைவலி, கேன்சர் எதனா இருந்தா டைரக்டா வந்து அவங்க எனர்ஜி கொடுத்து அந்த ப்ராப்ளமை எடுத்துட மாட்டாங்க. அது இன்டர்ஃபரன்ஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த தலைவலி எதுக்கு இருக்குன்னா அது மூலியமா ஒரு லெசன் கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஸோ டைரக்டா இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. பட் அந்த தலைவலி போனோம்னா என்ன பண்ணணும், நீ லெசன் கத்துக்கணும். ஸோ எப்படி நீ லெசன் கத்துப்ப, அதுக்கான விஸ்டம் கொடுப்பாங்க. அவங்க விஸ்டம் கொடுப்பாங்க தவிர அவங்க டைரக்டா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது எப்படின்னா, ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு டீச்சர் பாடம் நடத்துவாங்க.
அந்த கொஸ்டின் அந்த ஸ்டூடெண்ட் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அந்த டீச்சர் பதில் சொல்லுவாங்க, எக்ஸாம்பிள்ஸோட பதில் சொல்லுவாங்க. ஆனா அதே எக்ஸாம் சென்டருக்கு போனாக்கா அந்த டீச்சர் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கிளாஸ் ரூம்ல இருக்கிற வரைக்கும் தான் டீச்சர். எக்ஸாம் சென்டருக்கு போன பிறகு அவங்க இன்விஜிலேட்டர், ஒரு விஜிலன்ஸ்ல இருப்பாங்க. ஓகே, உனக்கு தெரிஞ்சது மட்டும் எழுது. அந்த நேரத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து, டீச்சர் நீங்க அப்ப நடத்துனீங்களே பாடம், எனக்கு ஒரு வாட்டி இப்ப மறந்துட்டேன் சொல்லுங்க அப்படின்னாக்கா, நோவே, உனக்கு தெரிஞ்சது எழுது, நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படிங்க. ஸோ அதே மாதிரிதான் நம்மளோட லேர்னிங்ஸ் எல்லாம் ஹையர் டைமென்ஷன்ல, அதாவது நம்மளோட மெயின் லேர்னிங்ஸ் எல்லாம் ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல, காசல் வேர்ல்ட்ஸ்ல, ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல, மென்டல் வேர்ல்ட்ஸ்ல நம்மளோட மெயின் லேர்னிங் இருக்கும். எர்த்ன்றது இட்ஸ் எக்ஸாம் சென்டர். ஸோ இந்த எக்ஸாம் சென்டர்ல ஹையர் மாஸ்டர்ஸ் ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா, த ஸ்பிரிச்சுவல் லா, த யூனிவர்சல் லா, த லா ஆஃப் த பிளானட் எர்த். டைரக்டா ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எந்த மாஸ்டர் கிட்ட சேனலிங் பண்ணி, மாஸ்டர் எனக்கு இதுக்கு ஒரு பதில் வேணும், எனக்கு இந்த பையனும் விரும்புறான், அந்த பையனும் விரும்புறான், எந்த பையனை சூஸ் பண்றது எனக்கு டவுட்டா இருக்கு, எனக்கு ஆன்சர் கொடுங்க அப்படின்னாக்கா நோவே, கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இந்த ஜாப் பண்ணணுமா, எனக்கு அந்த ஜாப் பண்ணணுமா, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு, நீங்க கிளாரிட்டி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு பசங்க வேணும்னு தோணுது, வேணானும் தோணுது, எனக்கு நான் ஐ ஹேவ் டு கோ ஃபார் த சில்ட்ரன், அதாவது கல்யாணம் ஆனவங்க பசங்க எனக்கு வேணுமா வேணாமா நீங்க சொல்லுங்கன்னா நோ, ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு லைஃப்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன், ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ ஆனா கைடன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி கைடன்ஸ் கொடுப்பாங்க? இன்னும் கொஞ்சம் நிறைய மெடிடேஷன் பண்ணு, உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது செய், பயத்துல எந்த டிசிஷனும் எடுக்காத, பயத்துல எந்த டிசிஷனுமே எடுக்காத, மெடிடேஷன் பண்ணு, எந்த டிசிஷன் எடுத்தாலும் ஸ்ட்ரென்த்தோட எடு, மற்றவங்களுக்காக வாழாத, உனக்காக நீ வாழ, இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், உங்களோட பிசிக்கல் இல்னஸ்க்கு டைரக்டா அவங்க வந்து ஹீலிங் கொடுக்க மாட்டாங்க. ஆஸ் எ ஜெனரல் ரூல், ஆஸ் எ ஜெனரலா அவங்க இது பண்ண மாட்டாங்க. எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் தேர், வெரி ரேர் எக்ஸெப்ஷன்ஸ். சப்போஸ் நீங்க ஒரு வாக்கின் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த வாக்கின் ஓட சோலுக்கு அந்த பாடி சூட் ஆகிறதுக்கு சில ஹீலிங் பண்ணுவாங்க. அது வெரி ரேர் எக்ஸெப்ஷன், பட் இன் ஜெனரல் தே டோன்ட் இன்டர்ஃபியர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டெல்லர் என்லைட்மெண்ட்குள்ள வரும். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஸ்டார் பீயிங்ஸ் இருக்காங்க. ஸ்டார் பீயிங்ஸ்னாக்கா கொஞ்சம் எவால்வ்டு பீயிங்ஸ், நம்மளோட எவால்வ்டு பீயிங்ஸ், ஹையர் டைமென்ஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பீயிங்ஸ். ஸ்பிரிட் கைட்ஸ், ஏஞ்சல்ஸ், ஸ்டார் பீயிங்ஸ், கெலாக்டிக் மாஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஆன்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சொல்யூஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஒருவேளை அவங்க கொடுத்தாங்கன்னாக்கா அவங்க ரியல் மாஸ்டர் கிடையாது. ஒருத்தவங்க ரியல் மாஸ்டரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இதை பேஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். வணக்கம் மாஸ்டர், கேக்குதா? கேக்குது மேடம், சொல்லுங்க. மாஸ்டர், நீங்க அந்த இல்னஸ் அண்ட் டிசீஸ் பத்தி சொல்லும்போது சொன்னீங்க, அண்ட் பிராரப்த கர்மால நம்ம சூஸ் பண்ணிட்டு வந்ததுதான் நம்மளுக்கு ரொம்ப இன்டென்ஸ் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரீசெண்டா நான் ஒரு புக்கு படிச்சேன், ஹீல் யுவர் பாடி பை லூயிஸ் ஹே அப்படின்னு சொல்லிட்டு. அதுல அவங்க ஒவ்வொன்றதுக்கும் ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரீசன் வந்து லைக் சும்மா தலைவலி கால்வலிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா, இல்ல பெரிய பெரிய டிசீஸ்க்குலாம் கூட லைக் கேன்சர், டியூமர் அந்த மாதிரி கூட நாம அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு அழுக்கான தாட்ஸ் வந்து சேகரிச்சு வச்சிருந்தா அதோட வெளிப்பாடுதான் அந்த ஒரு டியூமரோ கேன்சரோ இருந்து அதை நம்ம அந்த தாட் சரி பண்ணிக்கிட்டு கிளென்ஸ் பண்ணிக்கிட்டா அது ஹீல் ஆயிடுமா? அண்ட் வந்து இப்போ பிராரப்த கர்மால சூஸ் பண்ணிட்டு வந்தது இந்த லைஃப் டைம்ல நான் இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ அது வந்து இப்போ லைக் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டின்ற போது லைக் நம்மளுக்கு இங்க வந்து ஆப்ஷன் இருக்கு, நாம அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற போது அது வந்து எப்படி கான்ட்ராடிக்ட் ஆகுதா மாஸ்டர்? இது எனக்கு ஒரு டவுட்டா இல்ல. நீங்க ஓகே, சோ நீங்க வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா,
பிராரப்த கர்மான்றது வந்து நீங்க வந்து நீங்களா பிளான் பண்ணிக்கிட்ட ஒரு கார்மிக் லெசன்ஸ். அதாவது லெசன்ஸ் தான் அங்க ஃபோக்கஸ். அங்க ஃபோக்கஸ் வந்து நீங்க என்ன இல்னஸ் கொண்டு வரீங்க, இப்ப இல்னஸ் மூலியமா நீங்க லெசன் கத்துக்கணும். உங்களுக்கு அந்த இல்னஸ் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ நீங்க வந்து அந்த லெசனை கத்துக்கிறீங்க. ஓகே, நான் நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது, நான் வந்து என்னோட தாட்ஸை பாசிட்டிவா வச்சுக்கணும், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் லவ், இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனும் கத்துக்கிறீங்க. அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ், அந்த செல்ஃப் லவ், சரண்டர், இதெல்லாம் கூட நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த லெசன் கத்துக்கிட்டாக்கா அப்ப அந்த இல்னஸ் போயிடும். அதுதான் ஹீலிங் ப்ராசஸ். அதுதான் செல்ஃப் ஹீலிங் அப்படின்வாங்க, பர்மனன்ட் ஹீலிங். ஸோ வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டின்றது வாஸ்தவம். வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. நான் தான் சொன்னேன்ல, பேஸ்ட் ஆன் அவர் தாட் பேட்டர்ன்ஸ், based on our desire patterns, based on our decision patterns. So in the thought patterns, desire patterns are under your karmic influence. Okay, நீங்க எந்த மாதிரி ஒரு கார்மிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க, அதாவது எந்த மாதிரி பிராரப்த கார்மிக் இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க ஜென்மம் எடுத்திருக்கிறீங்களோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் உங்க தாட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்னாக்கா, கான்சியஸா நீங்க எஃபர்ட் போட்டு அந்த பேட்டர்னை மாத்திக்கிட்டு அந்த லெசன் கத்துக்கிற வரைக்கும், அதாவது அந்த லெசன் கத்துக்குன்னு அந்த பேட்டர்னையும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நீங்க அந்த லெசன் கத்துக்கிட்ட மாதிரி, then the illness goes away. ஸோ மாஸ்டர், இப்போ இது வந்து மெடிடேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த லேர்னிங் லெசன்ஸ், அதாவது கர்மாங்கிறது ஒரு லெசன், அது வந்து நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்றது வந்து புரியுது. இப்போ மெடிடேஷன்ல வராமையே இருக்கிறவங்க வந்து ஜென்ரலா, இப்போ நானுமே வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், இதெல்லாம் என்னோட தலைவிதி, நான் இதை அனுபவிக்கிறேன், நான் செஞ்ச பாவம் நான் அனுபவிக்கிறேன். ஸோ லைஃப் டைம் ஃபுல்லா எனக்கு அந்த அவேர்னஸே இல்லாம எல்லாமே நான் செஞ்ச பாவம் நான் அனுபவிக்கிறேன்ட்டு அப்படியே செத்து போயிட்டா அது வந்து அந்த கர்மா இந்த ஜென்மால முடிஞ்சிருமா, இல்ல அடுத்த ஜென்மத்திலயும் அது தொடருமா? நீங்க லெசன் கத்துக்கலனாக்கா அந்த சேலஞ்ச் மறுபடியும் 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 எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதே சேலஞ்ச் வரும். ஏன்னா அந்த லெசன் நீங்க கத்துக்கல. அதாவது நீங்க வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த 5th ஸ்டாண்டர்ட் ரிப்பீட் பண்ணணும். நீங்க அது பாஸ் ஆகிற வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு, 12th, தமிழ்நாடுல 12th பப்ளிக் எக்ஸாம் தானே. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனீங்கன்னாக்கா மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். அது பாஸ் ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும். அது பாஸ் ஆனாக்கா ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த லெசனை கத்துக்கிற வரைக்கும் யூ ஹாவ் டு ரிப்பீட் த சேம் லெசன்ஸ், சேம் சேலஞ்சஸ், யூ ஹாவ் டு ரிப்பீட். பட் இதுல இன்னொரு பாசிபிலிட்டி என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட சேலஞ்சஸை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, இது என்னோட விதி, ஓகே, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுல ஒரு பீஸ்ஃபுல்லா, ஓகே, நான் எந்த பாவம் பண்ணணும் என்னவோ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், பட் இட்ஸ் ஓகே, பட் இனிமேல்ட்டு நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ண மாட்டேன். அது கூட ஒரு லேர்னிங் தான். பட் அவங்க அந்த லேர்னிங்லயே ஃபோக்கஸ் பண்ணாம, இது என்னோட விதி, வேற என்ன பண்றதுன்னு சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கின்னு லெசன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணாம மறுபடியும் மறுபடியும் அதே தவறுகள் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி மற்றவங்க வாழ்க்கையில இன்டர்ஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டு, வயலன்ஸ், ஹிம்சை பாதையில் இருந்துட்டு இருந்தாக்கா, they have to repeat the lesson, same challenges மறுபடியும் மறுபடியும் வரும். ஸோ மெடிடேஷனுக்குள்ள வந்தா எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்னாக்கா, மெடிடேஷனுக்குள்ள வந்தாக்கா உங்க தியானத்து மூலியமா உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்க அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, அந்த செய்யற புது தவறுகள் செய்ய மாட்டீங்க, புது தவறுகள் செய்ய மாட்டீங்க. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெடிடேஷன் பண்றதுனால உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த ஜென்மத்துல இந்த மொமெண்ட்ல இருந்து நீங்க புதுசா தவறுகள் பண்ண மாட்டீங்க, ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இந்த நான்வெஜ் சாப்பிட்றது, இந்த ஹிம்சை பாதையில இருக்கிறது, மற்றவங்களை இன்டர்ஃபியர் பண்றது, ஓகே, மற்றவங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றது, நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அது மெடிடேஷன் மூலியமா ஃபர்ஸ்ட் நடக்கும். ஏற்கனவே பண்ண பாவங்களுக்கு நீங்க தான் லெசன் கத்துக்கிட்டீங்க இல்லையா, நான் வயலன்ஸ்ல இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது, செல்ஃப் அக்செப்டன்ஸ், இதெல்லாம் மெடிடேஷன் மூலமா வந்துருச்சு இல்லையா, கத்துக்கிட்டீங்க இல்லையா. சோ அப்ப என்னன்னாக்கா, அந்த கார்மிக் லூப்ல இருந்து வெளியே வருவீங்க. கர்மால வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து லேர்னிங் த லெசன், அந்த லெசனை கத்துக்கிட்டாக்கா அந்த கார்மிக் லூப்ல இருந்து வெளியே வந்துருவீங்க.
ரெண்டாவது வந்து நியூட்ரலைஸ், பேபேக், அக்கவுண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்வாங்க. அக்கவுண்ட் செட்டில்மெண்ட் ரெண்டாவது ஆஸ்பெக்ட். ஸோ அந்த அக்கவுண்ட்ஸ் செட்டில் பண்றதுக்கு குட் கர்மாஸ், லேர்னிங் த லெசன், அந்த கார்மிக் லூப்ல இருந்து வெளியே வந்துருவீங்க. குட் கர்மாஸ் பண்றப்போ அந்த அக்கவுண்ட் செட்டில் ஆயிடும். ஸோ தென் யூ பிகம் an evolved person. ஸோ மெடிடேஷன் அண்ட் குட் கர்மாஸ் இது ரெண்டும் இந்த கர்மால இருந்து வெளியே வரதுக்கு அப்படி உதவும். ஸோ நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து, ஒருவேளை அவங்க லெசன் கத்துக்கல, மெடிடேஷனுக்கே வரல, மெடிடேஷனுக்கும் வரல, இது என்னோட விதி அப்படின்ட்டு அவங்க வாழ்நாள் பூரா அதை அக்செப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் எந்த லெசன்ஸும் கத்துக்கல, இன்னும் ஃபர்தரா மோர் பேட் கர்மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தே ஹாவ் டு ரிப்பீட் த சேம் சேலஞ்ச். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ரிப்பீட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, Thank you master. Understood. இல்ல இன்னொரு சினாரியோ சொல்றேன். அவங்க வந்து விதின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, லெசன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணல, அந்த லைஃப் டைம்ல அவங்க லெசன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணல, பட் அந்த நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. பட் எந்த கஷ்டம் அனுபவிச்சாலும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம, ஓகே நான் பண்ண பாவம் அனுபவிச்சுதான் ஆகணும், வேற என்ன விதி அப்படின்ட்டு அக்செப்டன்ஸோட அந்த சஃபரிங் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட அவங்களுக்கு அந்த பாவங்க குறையும், அந்த இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். அடுத்த ஜென்மத்துல அதே இன்டென்சிட்டியில இருக்காது. ஏன்னா கொஞ்சம் அக்கௌண்ட் தீத்துட்டாங்க அவங்க, அந்த சஃபரிங் மூலியமா அந்த அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து சேம் சஃபரிங் இருக்காது. ஸோ அந்த லைக் ஒன்ஸ் அக்செப்ட் பண்ணோன்னே மெடிடேஷன்ல அவேர்னஸ் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆனோன்னு, ஸோ அந்த லெசன் வந்து லேர்ன் பண்ணணுங்கிற ஒரு தாட்டும் வந்து ஓப்பன் ஆனோன்னு, ஸோ அந்த லெசன்ஸ் வந்து இதுதான் உன்னோட லெசன் அப்படிங்கிறது இன்ட்யூட்டிவா தேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல இந்த மாதிரி வருமா மாஸ்டர்? தேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமா தெரியாது, உங்க மனசாட்சி சொல்லும், அந்த இன்ட்யூஷன் மூலியமா தெரியும். உங்க உள் மனசு சொல்லும். உங்க உள் மனசை நீங்க கேட்டீங்கன்னா, உங்களோட ஃபீலிங்ஸை கேட்டீங்கன்னா நீங்க லெசன்ஸை புரிஞ்சுப்பீங்க. ஓகே, தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்சஸ்ன்றது ஒரு ட்ரிகர் மாதிரி. அதாவது ஒரு தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா ஒரு பாஸ்ட் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் மாதிரி. அந்த இன்சிடென்ட் பார்த்து அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஜஸ்ட் தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்சஸ் வில் நாட் ஹெல்ப் யூ. பட் அந்த தேர்ட் ஐ எக்ஸ்பீரியன்சஸ் மூலியமா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அது உங்க லெசன்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ இட்ஸ் a very big subject. கர்மா இஸ் a very big subject. நிறைய புக்ஸ் படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ மெடிடேஷனுக்கு வரலன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட் லைக்லி தே டூ மோர் பேட் கர்மாஸ் இல்லையா? இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க மெடிடேஷனுக்கு வரல, அவங்களுக்கு ஒரு இல்னஸ் இருக்கு, அவங்க விதின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்க கொஸ்டினுக்கே வர, அவங்களுக்கு ஒரு இல்னஸ் இருக்கு, அவங்க இது என்னோட விதி அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க, மெடிடேஷனுக்குள்ளேயே வரல, அந்த லைஃப் லாங் மெடிடேஷனுக்குள்ளேயும் வரல, எந்த புக்ஸும் படிக்கல, பட் ஜஸ்ட் என்னோட விதி அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க நிறைய இந்த நான்வெஜ், அவங்க வந்து இந்த நான்வெஜ் ஃபேமிலியில பிறந்திருக்காங்க, நிறைய நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உட்காந்து காசிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஆட் மோர் பேட் கர்மா இல்லையா? அந்த லைஃப் டைம்ல தே ஆட் மோர் பேட் கர்மா. அந்த கர்மா வந்து அடுத்த ஜென்மத்துல கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இருக்கிற கர்மாவை இன்னும் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ மெடிடேஷன் மூலியமா மட்டும்தான் அந்த லூப்ல இருந்து, அதாவது இந்த ஜென்மத்துல சில வியாதிங்க எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கர்மாவை கிளியர் பண்றாங்க, ஆனா இந்த ஜென்மத்துல இன்னும் பேட் கர்மாஸ் அதிகம் பண்றாங்க அன்கான்சியஸா. ஸோ அடுத்த ஜென்மத்துல அதுக்கான பலன் அனுபவிக்கணும். ஸோ அது ஒரு லூப்ல ஒரு ஸ்டக் ஆயிடுவாங்க. அந்த லூப்ல போன ஜென்மத்துல பண்ண பேட் கர்மாஸ் இந்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்க, இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு தெரியாம நிறைய பேட் கர்மாஸ் பண்ணுவாங்க, அது அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்க, அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு தெரியாம நிறைய பண்ணுவாங்க, அது அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்பாங்க. ஸோ அவங்க வாழ்நாள் பூர்வமா ஜென்ம ஜென்மமா அனுபவிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு லூப்ல இருப்பாங்க. ஸோ அந்த லூப்ல இருந்து வெளியே வரணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம செய்யற பேட் கர்மாஸை ஸ்டாப் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த செயினை பிரேக் பண்ணணும்னாக்கா யூ ஹேவ் டு ஸ்டாப் த பேட் கர்மாஸ் ஃபர்ஸ்ட். அது இந்த தியானத்து மூலியமா, இந்த அவேர்னஸ் மூலியமா அது ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அக்கௌண்ட் செட்டில் பண்ணும். ஸோ மெடிடேஷன் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாக்கிட்ட அந்த லூப்பை பிரேக் பண்ண முடியாது. ஓகே, Thank you master. yes.
Yeah, thank you for the opportunity. My question is, Master, one of the principle in PSSM is you have to like get married and not to observe celibacy. So how does this applicable to people with their sexual orientation who falls in LGBTQ community? And my second question is, are we the creator, preserver, and destroyer of our own life? Thank you. நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? ஃபர்ஸ்ட் I'm உங்க Vittal பேரு here. எங்க I'm Vittal Krishna here from Malaysia. Malaysia இருந்து பேசுறேன். மலேசியால இருந்து பேசுறீங்க. ஓகே, ஃபைன். சோ உங்க क्वेश्चन வந்து பிஎஸ்எஸ்எம்ல பிரின்சிபல் வந்து கம்பல்சரி நீங்க மேரேஜ் பண்ணிக்கணும்ன்றது கிடையாது. பிஎஸ்எஸ்எம் பிரின்சிபல் லிவ் எ பேலன்ஸ்ட் லைஃப், அதுதான். அதாவது வைரியாகத்துக்கு போகாதீங்க, குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போக வேண்டாம், குடும்பத்தை விட்டுட்டு ஹிமாலயாஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், குடும்பத்திலேயே இருந்துட்டு நீங்க தியானம் பண்ணுங்க, லிவ் எ நார்மல் லைஃப். அதுதான் பிஎஸ்எஸ்எம் ஓட. சப்போஸ் உங்களுக்கு வந்து சர்டன் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருக்கு அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். ஸோ யூ ஹவ் டு ஃபாலோ யுவர் ஓன் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ், ஃபாலோ யுவர் நேச்சுரல் டிசையர்ஸ். ஓகே, ஸோ எல்லாரும் கம்பல்சரியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற காரணத்துக்காக நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க, அதுதான் மெசேஜ். பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி யூ டோன்ட் அவாய்ட் மேரேஜ். பட் நேச்சுரலா உங்களுக்கு மேரேஜ் பண்றது பிடிக்கல, அது பை பர்த் உங்களுக்கு மேரேஜ் பண்றது பிடிக்கல, தென் யூ டோன்ட் நீட் டு கெட் மேரிட் பிகாஸ் யூ ஃபாலோ யுவர் நேச்சுரல் ஃபீலிங்ஸ். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக ஃபேமிலி லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, எஸ்கேப் பண்ணாதீங்க, அதுதான் பிஎஸ்எஸ்எம் ஓட கைடன்ஸ். ஓகே, இட் இஸ் நாட் நெசசரி யூ கெட் மேரிட் கம்பல்சரி, அப்சல்யூட்லி நோ. அதே மாதிரி கிட்ஸ், இட்ஸ் நாட் நெசசரி, கம்பல்சரி கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக யூ வாண்ட் டு ஹேவ் கிட்ஸ், ஹேவ் கிட்ஸ். You don't want, that is your choice. So, Master, if let's say if a country where they legalize same-sex marriages, so it's okay for that person to marry the same sex? Always you have to follow the law of the land. That is the first point. Always you have to follow the law of the land. First, the law of the land comes. According to the law of the land, you can do whatever you want. That free will you have. Okay, so if let's say the law doesn't, the land doesn't allow, so we have to find a land where find a land where it helps you migrate. You are a free bird, you can go to any place, any country on the planet Earth. So like, can I also say like, are we our own creator, preserver, and destroyer of our own life? Yes, naturally so. Okay, I want to give you an understanding. Okay, Guru Brahma, Guru Vishnu, Guru Maheshwara, Guru Sakshat Parabrahma, Tasmai Sri Gurave Namaha. This is the statement, Sanskrit. Have you heard of it? Guru Brahma, Guru Vishnu, Guru Maheshwara. Okay. In the word Guru அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, குரு அப்படின்னாக்கா குறி இருக்கிறவன் குரு. குறின்னாக்கா ஃபோக்கஸ். குரியோட மீனிங் என்னன்னா ஃபோக்கஸ். இன் அதர் வேர்ட்ஸ், சின்சியாரிட்டி. யாரு சின்சியரா இருக்கிறாங்களோ அவங்க தான் குரு. ஓகே, குருவுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து லகு. ஓகே, லகுனாக்கா லைட் வெயிட். லகுனா லைட் வெயிட், குருனாக்கா ஹெவி. ஸோ சின்சியரா இருக்கிறவங்க குரியோட இருப்பாங்க, அவங்க குரு. சின்சியாரிட்டி இல்லாதவங்க லகு. உங்களோட சின்சியாரிட்டி தான் உங்களோட குரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க. மியூசிக் கத்துக்கணும்ன்ற சின்சியரா இருக்கீங்க. ஸோ மியூசிக் கத்துக்கணும் அப்படின்ட்டு சின்சியரா இருந்தாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, அது ஒரு நல்ல மியூசிக் டீச்சரை பார்த்து அந்த மியூசிக் டீச்சரோட போயிட்டு ஒபீடியண்டா பணிவா எனக்கு மியூசிக் கற்றுக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டு மியூசிக் கத்துக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. உங்க சின்சியாரிட்டினால நீங்க டெய்லி எஃபர்ட் போடுவீங்க. ஓகே, அந்த எஃபர்ட் போட எவ்ரிடே நீங்க எஃபர்ட் போட யூ ஆர் கால்ட் எ சீரியஸ் ஸ்டூடெண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா நீங்க குரு கிட்ட போயிட்டு எனக்கு நிஜமா மியூசிக் தெரிஞ்சுக்கணும், நான் மியூசிக்ன்றது என்னோட உயிர், நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா தென் யூ ஆர் எ சின்சியர் ஸ்டூடெண்ட். ஏன்னா மியூசிக் நீங்க நிஜமாவே கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கீங்க, அந்த துடிப்போட இருக்கீங்க. ஸோ யூ ஆர் சின்சியர். அந்த சின்சியாரிட்டியோட சேர்த்து நீங்க வந்து எவ்ரிடே எஃபர்ட் போடுறீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க.
then you become serious. Naturally, you become a serious student. So, sincerity breeds seriousness. And seriousness breeds enlightenment. Enlightenment na உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். மியூசிக் வேணா மியூசிக் கிடைக்கும், ஞானம் வேணா ஞானம் கிடைக்கும், உங்களுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். அதாவது நீங்க வந்து பணம் சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. You want to be a good businessman. You want to earn a lot of money. அந்த சின்சியாரிட்டி, நான் வந்து பிசினஸ் பண்ணணும், நான் வந்து பணம் சம்பாதிக்கணும் என்ற சின்சியாரிட்டி இல்லைன்னாக்கா உங்களால சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் இருக்க முடியாது. கரெக்டா? ஒரு பிசினஸ் பண்ணணும்னாக்கா யூ ஹேவ் டு லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த பிசினஸ் எப்படி, அதோட சூக்ஷ்மா என்ன பண்ணணும், யாரைய கான்டாக்ட் பண்ணணும், அப்படின்ட்டு யூ ஹேவ் டு பி ரியலி சின்சியர் அண்ட் மேக் எஃபர்ட். தென் ஒன்லி வில் பி சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். சின்சியர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ தானோ அப்படின்னு பிசினஸ் பண்ணாக்கா பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடும், ஃபெயில்யூர் ஆயிடும். கரெக்டா? ஸோ சின்சியாரிட்டி இஸ் யுவர் குரு. அந்த சின்சியாரிட்டி இருந்தாக்கா உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ அது கிடைக்கும். குரு பிரம்மா அப்படின்னாக்கா நீங்க எது கிரியேட் பண்ணணும்னாலுமே உங்க வாழ்க்கையில நீங்க எது கிரியேட் பண்ணணும் அப்படி, அதாவது பிசிக்கலா எதனா கிரியேட் பண்றீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல பசங்க பெற்றுக்கணும், இல்ல கட்டி தியானத்துல நீங்க ஞானம் வரணும், என்லைட்மெண்ட் வேணும், சமாதி ஸ்டேஜுக்கு போகணும், எது வேணாலும் நீங்க எதை கிரியேட் பண்ணனாலுமே உங்களுக்கு அந்த கிரியேஷன்ன்றது அந்த சின்சியாரிட்டி இல்லாம அந்த கிரியேஷன் நடக்குமா? If you are not sincere, you cannot create anything. So பிரம்மான்றது கிரியேஷன். ஸோ குரு பிரம்மானாக்கா அந்த குரு இருந்தா தவிர உங்களால எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. அதுதான் குரு பிரம்மா. விஷ்ணு என்றவங்க யார்? பிரம்மா இஸ் a creation. Vishnu is the one who sustains the creation. இல்லையா? ஸோ நீங்க வந்து மியூசிக் கத்துக்கணும்ன்ற சின்சியாரிட்டி இருக்கு. ஆனா ஒரு நாள் அந்த சின்சியாரிட்டி இந்த போருமா? எவ்ரிடே அதே சின்சியாரிட்டி இருக்கும். மியூசிக்ன்றது கடவுள் கடவுள் கடல் கடவுள் இல்ல கடல் அளவுல அவ்வளவு பெருசு, இன்ஃபைனைட், போயிட்டே இருக்கும். So if you want to be a great musician, then அந்த சின்சியாரிட்டி எவ்ரிடே இருக்கணும். அப்பதான் அந்த கிரியேஷன், அந்த நீங்க கத்துக்கிட்ட மியூசிக் ஒரு மீனிங் இருக்கும். You can master, you can be a great music player. Correct? சப்போஸ் இன்னைக்கு நீங்க மியூசிக் கத்துக்கணும் அப்படின்ற சின்சியாரிட்டி இருக்கு. ஒரு டீச்சர் கிட்ட போனீங்க, கத்துக்கிட்டீங்க, ஒரு 6 மாசம் கத்துருக்கீங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சின்சியாரிட்டி இல்லை. 6 மாசம் சின்சியரா போனீங்க, 6 மாசத்துக்கு அப்புறம் சின்சியாரிட்டி இல்லைன்னா நேச்சுரலா ட்ராப் ஆயிடுவீங்க இல்லையா? மியூசிக் கிளாஸ்ல இருந்து ட்ராப் ஆயிடுவீங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா, 6 மாசத்துக்கு முன்னாடி கத்துக்கணும்னு தோணுச்சு, இப்ப எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ யூ வில் ட்ராப் அவுட் ஆஃப் த ஸ்கூல், மியூசிக் ஸ்கூல். யூ cannot sustain your creation. நீங்க எதை கிரியேட் பண்ணீங்க ஆரம்பத்துல அதை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த சின்சியாரிட்டி கடைசி வரைக்கும் இருக்கணும். Then only there is a meaning for your creation. So again, Guru, Vishnu, your sincerity is the one which will sustain. நீங்க சின்சியரா இருந்தா மட்டும்தான் நீங்க எதை கிரியேட் பண்ணீங்களோ அதை சஸ்டெயின் பண்ண முடியும். And Guru Brahma, Guru Vishnu, Guru Maheshwara. Maheshwaraன்றது it is the peak, it is the pinnacle. So உங்களோட கிரியேஷனை நீங்க பீக் பினக்கல் கொண்டு போனோம்னாக்கா, you want to be the great music maestro, then that is your sincerity is the one which is going to take you till that the peak, to the great heights. So a person with guri is called guru. Guri naka sincerity, focus. So your sincerity is your own guru. When you are a sincere person, you can create anything you want. You can sustain your creation and you can reach to the pinnacles of your own creation. So this is the meaning of Guru Brahma, Guru Vishnu, Guru Maheshwara. Okay, and Guru Sakshat Parabrahma and Tasmai say Gurave Namaha. Without that Guru, you cannot do anything in life. So that's why in the PSSM there is no concept of outer Guru. Your breath is your Guru.
Your intent is your guru. You are your own guru. That is the concept of PSSM. That is the teachings of PSSM. Appo Deepo Bhava. The great statement by Gautama Buddha. Be a light unto yourself. Be a light. Appo abdinaka only you, nobody else can. Only you can light your inner lamp. Only your own sincerity can help you to become enlightened. Only your own sincerity can help you to realize your own potential. Nobody else can. இப்போ நீங்க சின்சியரா இல்லைன்னு வச்சுக்கோங்க. Can anybody teach you anything? Suppose நீங்க சின்சியரா இல்லைன்னா ஒரு டீச்சர் ரொம்ப கிரேட் டீச்சரா இருக்கட்டும், பட் நீங்க சின்சியரா இல்லைன்னாக்கா கத்துக்க முடியாது இல்லையா? கிருஷ்ணர் இஸ் an enlightened master. பட் கிருஷ்ணர்னால துரியோதனனை ஒரு 5 ஊருக்கு ஸ்மால் வில்லேஜஸ் இந்த மகாபாரத யுத்தம் தடுத்துடலாம் அப்படின்ட்டு ராயபாரத்துக்கு போவாங்க, சந்தி பேசுறதுக்கு போவாங்க. கிருஷ்ணர் எவ்வளவோ முயற்சி பண்ணுவாரு, துரியோதனை கேட்க மாட்டான். துரியோதனை என்ன தெரியுமா சொல்லுவான்? எனக்கு தர்மம் என்னவோ தெரியும், அதர்மம் என்னான்னு கூட தெரியும், ஆனா எனக்கு அதர்மம் தான் பண்ணணும்னு தோணுது கிருஷ்ணா அப்படின்னு. கொடுக்க முடியாது என்னால. So enlightened masterனால கிருஷ்ணர்னாலே துரியோதனை கன்வின்ஸ் பண்ண முடியல. Because he is not sincere to listen. He is not sincere to listen to Krishna. துரியோதனன் சின்சியரா இல்ல கட்டி கிருஷ்ணர்னால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. So ஒரு ஸ்டூடெண்ட் சின்சியரா இருந்தாக்கா அந்த ஸ்டூடெண்ட் he can learn from a good teacher and he can learn even from a bad teacher how not to be bad because of his sincerity. அதே ஸ்டூடெண்ட் சின்சியரா இல்லைனாக்கா ஒரு கிரேட் டீச்சர், என்லைட்டன்ட் டீச்சர் வந்தா கூட எந்த ஒரு பாடம் கூட சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ யுவர் சின்சியாரிட்டி இஸ் யுவர் குரு, as simple as that. பட் ஒரு கிரேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. குருனாக்கா வெளியில நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க குரு அப்படின்ட்டு. அது குரு கிடையாது, அது பேர் ஆச்சாரியா. நம்மளுக்கு யாரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க டீச்சர், அது ஆச்சாரியா. ஆச்சாரிய தேவோ பவா அப்படின்னு. அப்படின்னா நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர் கடவுளுக்கு சமானம், ஆச்சாரிய தேவோ பவா. ஆனா குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வர். ஆச்சாரிய பிரம்மான்னு சொல்லல, குருதான் பிரம்மா. So the teacher who is teaching you is acharya, but your inner intent, your sincerity is your guru. Okay, Vittalji. Thank you so much for the clear explanation, Master Pradeep. Thank you. Yes.